அனைத்து கட்சி தலைவர்களும் இப்போ வந்திருந்த அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அரசு வந்ததுலேருந்து ஊழலற்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க, எல்லாரும் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. கண்டிப்பாக அனைவரும் இதை ஆரோக்கியமாக அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக இந்த கூட்டணி போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு இதுலையும் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் முடிவான பிறகு எல்லாரும் ஒன்றுமித்த கருத்து ஏற்பட வேண்டும். ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு நாடாளுமன்ற தேர்தலையும் தொடருமா? அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த கூட்டணி தொடர்பாக இல்லை, எல்லாம் நல்லபடியாக போறதுக்காக தான் நாங்கள் இதுக்கான வேலைகள் எல்லாம் நல்லபடியாக போகும். இல்ல, அது அனைத்து கட்சி தலைவர்களிடம் ஆலோசித்து எங்களுடைய தலைவர் மற்றும் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல பெயரை வைத்து முன்னெடுப்பார்கள். கட்சிகளை இந்த கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கான திட்டம் இல்ல, எங்களோட ஒன்றி போற கட்சிகளை மட்டும்தான் அழைக்க முடியும். கண்டிப்பா எங்களால் திமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவோ முடியாது இல்லையா? அதனால எங்களோட ஒன்றி போற கட்சிகள், எங்களுடைய கருத்துல ஒன்றி போற கட்சிகள், இது எங்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் பாக்குறப்ப இது ஒரு நேச்சுரல் பார்ட்னரா இருக்கு. எல்லா விதத்திலும் ஒரு மதச்சார்பின்மை அனைத்திலையும் சேர்த்து ஒரு நேச்சுரல் பார்ட்னரா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு நல்ல கூட்டணியாக, ஊழல் இல்லாத ஒரு செக்குலரிசம், ஒரு மதச்சார்பின்மை அனைத்திலையும் ஒரு நேச்சுரல் பார்ட்னரா இருக்கு. இப்படி ஒரு அலையன்ஸ் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஷிப், எந்தவித ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒருமித்த ஒரு பயணத்துல ஒரு அரசு எப்படி சேரணும்ன்றதுல ஒரு பயணத்துல ஒருமித்த கருத்தோட செல்றது இது எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் முறை. எல்லாருக்கும் ரொம்ப கான்பிடென்டா ஒரு கூட்டணி ஆட்சியோடைய இதுல இதான் முதல் முறையாக தமிழகத்துல கூட்டணி ஆட்சி. ரொம்ப கான்பிடென்டா எல்லாரும் சந்தோஷமாக ஆட்சியில் பங்கேற்று செல்வது மிகவும் பார்க்கிறதுக்கும் பொதுமக்களுடைய அனைவருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும், ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற கட்சிகள் ஆட்சியில் பங்கேற்க முடியாமல் இருந்த சூழ்நிலை மாறி இன்னைக்கு அனைவரும் ஆட்சியில் பங்கேற்பது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் அடுத்தடுத்து இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை போகும். அடுத்தடுத்த கட்டத்தில் அனைத்தும் பேசி தீர்மானிக்கும். அவர்கள் இல்ல, எல்லாரும் இந்த கூட்டணியின் அமைந்திருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல கூட்டணி, நேச்சுரலா இருக்கு, நேச்சுரல் பார்ட்னர்ஷிப். நல்லபடியா அந்த கூட்டணி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். ஏன்னா யாருக்கும் எந்தவித இதுவும் இல்லை, யாருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை, யாருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு வேறுபாடுகளும் இல்லை. நேச்சுரலா எல்லாருமே மதச்சார்பின்மையில் ஒழுங்கா ஒரே விதத்தில் இருக்கும். எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரோ, கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்று அழுத்தி சொன்னாரோ அதை இன்று வரைக்கும் உறுதியாக கடைபிடிக்கிறார். அந்த விதத்தில் கண்டிப்பாக இது ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஷிப். இதே தான் அனைத்து கட்சியிலும் விரும்பினார்கள். அது ஒரு நேச்சுரலான இதெல்லாம் எங்களுடைய தலைவர் அனைவரும் சேர்ந்து இப்ப காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் மாணிக்க தாக்கூர் அனைவரும் சேர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களும் ஐயா வைகோ அவர்கள் மற்றும் பேராசிரியர் இவர் ஐஎம்எல் பேராசிரியர் அனைவரும் சேர்ந்து முடிவு செய்வார். இல்ல, அதெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து எங்களுடைய தலைவர் அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். விரைவில் அதெல்லாம் முடிவு செய்வார்கள். இல்ல, எங்களுடன் ஒன்றி போற கட்சியோட மட்டும்தான் கூட்டணி போக முடியும், எல்லாரோடையும் போக முடியாது. நாங்க தெளிவா சொல்லிட்டோம். காங்கிரஸ் இப்ப இருக்கிற கட்சிகளுடன் இருப்போம். மற்ற எங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளும் நாங்க போக முடியாது. இல்ல, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர்களுக்கும் அவருடைய கட்சியில் எல்லா கட்சியிலும் உள்ள அடுத்த அந்தந்த கட்சிக்கான ஒரு இது இருக்கும், ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அவர்களும் நிறைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கும். ஸோ பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாரும் சுமூகமாக போகணுன்றதான் தமிழக மக்களோட. அவர்களும் இந்த ஆட்சி நல்லா தொடரணுன்றதுக்காக தான் அவர்களும் ஆதரவை தெரிவிக்கிறார்கள். நல்லபடியாக இருக்கும்.